ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சன்ஷைனில் DT17N அப்படிங்கிற மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் வந்து யூசேஜுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் என்னென்ன மோடு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆஃபில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுற மோடு பார்த்திங்கன்னா வோல்டேஜில் ஏசியை மெஷர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிசி மெஷர் பண்ணக்கூடியது. அடுத்தது டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய ப்ரோப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயோடு, பஸர் மோடு, ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இது நாளையும் இதில் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். அதுவும் வந்து ஆட்டோவில். இப்போ நம்ம பழைய மல்டிமீட்டர்லாம் ரெசிஸ்டன்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டியும் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது அப்படி கிடையாது. இது ஆட்டோ மல்டிமீட்டருங்கிறதுனால நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் மோடில் வச்சா நம்ம வந்துட்டு எந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக இருந்தாலும் அதில் வந்து ஆட்டோவாக டிடெக்ட் ஆகி காமிக்கும். அடிஷ்னலாக கெப்பாசிட்டி நம்ம செக் பண்ண முடியும். ஆனால் கெப்பாசிட்டியை செக் பண்ணால் போர்டை விட்டு வெளியே எடுத்து தான் நம்ம செக் பண்ண முடியும். இதில் வச்சு செக் பண்ணுறது அக்யூரேட் வேல்யூவாக இருக்காது. ஃப்ரீக்வன்சி வந்து மெஷர் பண்ண முடியும், ஆனால் நம்ம வந்து பெருசாக அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது வந்து ஆம்ஸை நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஆம்ஸு, மில்லி ஆம்ஸு, மைக்ரோ ஆம்ஸு 3 ஆம்ஸ் ரெடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆம்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோப் வழியாக இன்புட்டை கொடுத்து இந்த ப்ரோப் வழியாக நீங்கள் வந்து அவுட்புட்டை எடுத்து நீங்கள் ஒரு டிவைஸ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த மல்டிமீட்டரில் உங்களுக்கு ஆம்ஸ் வேல்யூ காமிக்கும். அதுக்கடுத்தது என்சிவிங்கிறது என்னன்னா நான் கான்டாக்டிவ் வோல்டேஜ். ஏதாவது ஒரு இடத்துல வந்து வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா இதில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டூல்கிட்ட போனாலோ அந்த ஒயர்கிட்ட போனாலோ இது வந்து ரீடிங் காமிக்கும். அப்படி காமிக்குது அப்படின்னா அந்த இதில் வந்துட்டு கரண்ட் வந்து சப்ளை ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்துட்டு எந்தவித கண்டக்டும் இல்லாமல் உங்களால் வந்து அங்கே போகிற கரண்ட்டை வந்து கரண்ட்டு போகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ கரண்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும்னா டங் டெஸ்ட் வேணும். கரண்ட்டு போகுதா இல்லையாங்கிறத உங்களால் வந்து ஃபைன் பண்ண முடியும். அது இல்லாமல் இது வந்து உங்களுக்கு வந்து 9 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து 9 வோல்ட் பேட்டரி வந்து அடிஷ்னலாக வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நியர்பையில் வந்து உடனே வந்து ட்ரிபிள் ஏ பேட்டரினா உடனே கிடைக்கும். இதுனா நீங்கள் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுமாரி மல்டிமீட்டர் வந்து நல்ல சைஸ் வந்து பெருசு, உங்களுக்கு டிஸ்பிளே நல்லாயிருக்கும். அதேமாரி பஸர் மோடில் சவுண்டோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா லவுடராக இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு 4 போர்ட் இருக்குது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய போர்ட்டு. இந்த காமன் போர்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிளாக்கை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது இந்த வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், ஓம்ஸ் மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், ஹெட்ஸ் மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், டயோட் மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், கெப்பாசிட்டர், தெர்மல், இது எது மெஷர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ரெட் ப்ரோப்பை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடணும். நீங்கள் ப்ரோப்பு மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னா ரீடிங் காமிக்கும், ஆனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. காமனில் எப்பொழுதும் பிளாக் ப்ரோப் வைங்க. மெஷர் பண்ணக்கூடியதில் உங்களுக்கு ரெட் ப்ரோப் வைங்க. ப்ரோப்போட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா பின்னும் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்குது. ப்ரோப்போட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மல்டிமீட்டர் வாங்கிட்டு எதுவும் ப்ரோப் எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோப்போட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நீங்கள் மல்டிமீட்டர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த சன்ஷைனில் DT17N அப்படிங்கிற மல்டிமீட்டரை நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். மல்டிமீட்டர் வந்து நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.